மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எங்கள் தகப்பனே, உம்முடைய வார்த்தையினால் எங்களோடு இடைபடுவீராக, உம்முடைய வசனத்தினால் எங்களோடு இடைபடுவீராக, உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்வதாக. பிரசங்கம் செய்ய முடியாததை தேவனுடைய பிரசன்னம் செய்யும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த இடம் முழுக்க உம்முடைய பிரசன்னம் அதிகமாக இருப்பதாக உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இருதயத்துல கையை வச்சு செபிங்க. என் இருதயம் திறக்கப்படுவதாக, நல்ல நிலமாய் மாறுவதாக, கற்பாறை போல் இராதபடிக்கு 30, 60, 100 பலன் கொடுக்கக்கூடிய அளவில் என் இருதயம் மாறுவதாக, பக்குவப்படுவதாக, வசனம் விதைக்கப்படுவதாக, ஆண்டவரை பலன் கொடுப்பதாக, இந்த செய்தி உள்ளே போகும்படி என் செவிகள் திறக்கப்படுவதாக, என் இருதயம் அவைகளை ஏற்றுக்கொள்வதாக, என் இருதயம் தொடப்படும் போது என் உள்ளத்திலிருந்து உற்சாகமாய் உம்மை ஸ்தோத்தரிக்க ஆமென் அல்லேலூயா என்று உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. என்னோடு பேசும்படி நான் கவனிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். நீர் பேசும், நான் கேட்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தி அல்லேலூயா. சரி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்லலாம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை. 2 வார்த்தை இதுல முக்கியமானது. நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். முதல் பகுதியை கேட்கணும். நீ யாராய் இருக்கிறாய்? பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இப்ப 2 வார்த்தைகள் சொல்லிக் கொடுக்குறேன், நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். பேதுரு அப்படின்னா இங்கிலீஷ்ல பீட்டர். பீட்டர் அப்படின்னா கிரேக்க வார்த்தை. அவனோட உண்மையான பேரு பேதுரு கிடையாது. அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த பேர் என்னது? பேதுரு, சீமோன் என்னப்பட்ட பேதுரு. அப்ப உண்மையான பேர் அவனுக்கு என்னது? சீமோன். அப்ப ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த பேர் என்னது? பேதுரு. அன்னைக்கு கூட பார்த்தோம், குடும்பம் வச்ச பேரு யாக்கோபு, ஆனா கர்த்தர் கொடுத்த பேரு இஸ்ரவேல். குடும்பம் வைத்த பேர் ஆபிரகாம், ஆனா கர்த்தர் கொடுத்த பேரு ஆபிரகாம் இல்லையா? குடும்பம் வைத்த பேர் சாரா, ஆனா கர்த்தர் கொடுத்த பேர் சாராள் இல்லையா? இத மாதிரி நம்முடைய வாழ்க்கையில கூட குடும்பம் வைத்த பேர் ஒன்று உண்டு, கர்த்தர் வைத்த பேர் வேற ஒன்று உண்டு. இந்த பேதுருக்கு குடும்பம் வைத்த பேரு சீமோன், ஆனால் கர்த்தர் கொடுத்த பேர் என்னது? பேதுரு. பேதுரு என்றால் பீட்டர். பீட்டர் என்றால் புதிய ஏற்பாடு நம்மளுக்கு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் பீட்டர் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் பெட்ரோஸ். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், பெட்ரோஸ். ரோமன் கத்தோலிக்க சபைகள்ல அநேகருக்கு பத்ரோஸ் என்ற பெயர் வைக்கிறது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பத்ரோஸ் அப்படின்ற பெயருக்கு இங்கிலீஷ்ல பீட்டர், அந்த பீட்டர் தான் தமிழ்ல பேதுரு. இப்போ அந்த பீட்டர் அல்லது பேதுரு, அந்த பத்ரோஸ், அது 3க்கும் ஒரே அர்த்தம் தான், சிறு கல். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுவோம், என்னது? சிறு கல். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பேதுருவாய் இருக்கிறாய் அப்படின்னு அதை சுத்தமா தமிழ்ல சொல்லுங்க, என்ன கல்? அப்ப அவர் எப்படி கூப்பிட்டு சொல்லுகிறார்? மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ அதை ரீப்ளேஸ் பண்ணி சொல்லுங்க, அதை மாற்றி சொல்லுங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ சிறு கல்லா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொல்லி அப்போ பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லவில்லை. யாரை பார்த்து சொல்லவில்லை? நிறைய பேர் நினைச்சுக்கிறது சபை யார் மேல கட்டப்பட்டுச்சு? பேதுரு மேல கட்டப்பட்டுச்சு. இந்த கல் அவரை பார்த்து தான் சொன்னார். இல்ல இல்ல இல்ல, அவர் அழகா டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்றாரு. நீ பேதுருவாய் இருக்கிறாய், நீ சிறு கல்லா இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு உன்மேல் அப்படின்னு சொல்லாம இந்த கல் மேல் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இந்த கல் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்துல ஸ்டோன் சொல்லப்படல, ராக். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ராக். ராக் என்று சொன்னால் தமிழ்ல பாறை, இன்னும் சொன்னா கற்பாறை. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், கற்பாறை. இதுக்கு கற்பாறைக்கு ஆங்கிலத்துல ராக். ராக் என்றால் அதற்கு கிரீக்ல சொல்லப்பட்ட வார்த்தை பெட்ரா. எல்லாரும் சொல்லுவோமா, என்ன வார்த்தை? இன்னைக்கு 2 கிரேக்க வார்த்தை படிச்சுக்கலாம், 2 கிரேக்க வார்த்தை படிச்சுக்கலாம். பெட்ரா சொல்லுங்க பார்க்கலாம். பேதுருவுக்கு கொடுத்த பேரு பெட்ரோஸ். இந்த கல் என்று சொல்லப்பட்டதற்கு பெட்ரா. பெட்ரா என்று சொன்னால் எவனாலும் உடைக்க முடியாத கண்மலை அல்லது கற்பாறை என்று சொல்லி அர்த்தம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2 அர்த்தம் சொன்னா புரிஞ்சிச்சா? கவனிச்சா புரியும். ஆரம்பத்திலே கவனிச்சுக்கோங்க. நீ செய்தி முழுக்க முழுக்க
மூளைக்கல்லாகிய தலைக்கல். அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். அப்போ நீங்க கல்லை குறித்து தெளிவா படிச்சுட்டு தான் உள்ள செய்திக்குள்ள நம்ம போறது பிரயோஜனமா இருக்கும். ஒரு பக்கத்துல இது பிரசங்கம், இன்னொரு பக்கத்துல போதனை. ஆகையால நீங்க டீச்சிங்க்கு நல்லா கவனமா இருக்கணும். ஒரு வார்த்தை சொல்லுகிறது, இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. அப்போ இப்போ நான் சொல்லி கொடுத்தபடி சொல்லலாமா? பேதுரு என்றால் அதற்கு தமிழ்ல என்ன அர்த்தம்? சிறுகல். சத்தமா சொல்லலாம். இந்த கல்னு சொல்லப்பட்டது கொஞ்சம் அப்படி மூல பாஷைக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்தால் பெயர்க்க முடியாத கண்மலை. சொல்லுங்க பார்க்கலாம். பெயர்க்க முடியாத கண்மலை. இப்போ அந்த வார்த்தைகளை போட்டு வாசிக்கலாமா? மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ சிறு கல்லா இருக்கிறாய். திரும்ப சொல்லுங்க, நீ சிறு கல்லா இருக்கிறாய், பெயர்க்க முடியாத கண்மலையாகிய இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. ஒரு நாள் ஆண்டவர் இந்த பூமியை விட்டு பரமேறி சொல்லும் போது அவர் சொல்லிவிட்டு போனார், பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் சொன்னார். அவர் சொன்னதை அப்படியே நம்பி அப்படியே ஏற்றுக்கொண்டு அப்படியே கீழ்ப்படிந்து கிட்டத்தட்ட ஒரு 120 பேர் மேல் வீட்டறையில கூடி வந்து அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஒரு நாளிலே அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வரும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர் சொன்னபடியே ஊற்றப்பட்டார். அவர் ஊற்றப்பட்ட அதே நாளிலே அன்றைக்குத்தான் சபை துவங்கிற்று. முதல் சபை கூடுதலிலே 3000 பேர் வந்திருந்தார்கள். முதல் பிரசங்கத்தை செய்த பரிசுத்தவான் பேதுருவாகிய இந்த சின்னக்கல். அன்றைக்குத்தான் சபை துவங்கிற்று. கர்த்தர் யாரை கொண்டு தொடங்கினார்? பேதுருவை கொண்டு. யாரை கொண்டு தொடங்கினார்? இப்ப நல்லா கவனிக்கணும். கர்த்தர் சபையை துவங்குவதற்கு ஒரு நாளை தீர்மானித்து அந்த நாளிலே ஊற்றப்பட்டு அந்த நாளிலே முதல் மனுஷன் பிரசங்கிக்கப்படுகிறான். அவன் பிரசங்கத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் அன்றைய தினம் 3000 பேர். அவனை கொண்டு கர்த்தர் பலத்த ரட்சிப்பை கொடுக்கிறார். கவனிக்கணும், சபை துவங்கப்பட்டது பேதுருவின் மூலமாக, ஆனால் சபை துவங்கப்பட்டது பேதுருவின் மேல் அல்ல. புரிஞ்சா உங்களுக்கு? கர்த்தர் சபையை பேதுருவை கொண்டு தொடங்கினார், ஆனால் பேதுருவின் மேல் சபையை கட்டி எழுப்ப இல்லை. புரிஞ்சுச்சா? அதனால தான் ஆண்டவர் இதில் தெளிவாய் சொல்லுகிறார், நீ யாரா இருக்கிறாய்? நீ சிறு கல்லா இருக்கிறாய், நீ பேதுருவா இருக்கிறாய். பீட்டர், பீட்டர்னா பெட்ரோஸ், ஆமென். பெட்ரா அப்படின்னா கற்பாறை. நீ சிறு கல்லா இருக்கிறாய். ஒருவேளை ஓமேல சபை கட்டப்படுமானால், என்றைக்கு உன்னை சிலுவையில தலைகீழ் அடிச்சு கொள்றாங்களோ அன்னைக்கு சபை என்ன செஞ்சிடும்? போயிடும். ஆனால் நீ மரித்தால் கூட 2000 வருஷம் ஆனாலும் சபை நடந்து கொண்டே இருக்கும். சபையை தடுக்க, சபையை அழிக்க பாதாளத்தின் வாசல்களுக்கு அதிகாரம் இல்லை. அப்படிப்பட்ட சபைக்கு அஸ்திவாரமாகிய கர்த்தரே மூளைக்கு தலைக்கல்லானார். அதனால தான் அவர் சொல்றாரு, இந்த கல், பெயர்க்க முடியாத கண்மலையாகிய இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. இப்ப நல்ல தெளிவா தெரிய வேண்டிய 2 காரியம் நம்ம சொல்லிடணும். சபை பேதுருவின் மேல் கட்டப்படவில்லை. ஏனென்றால் அவன் எப்படிப்பட்ட கல்லா? உருண்டு ஓடக்கூடிய, தூக்கி எறியப்படக்கூடிய, பலன் இல்லாத, அடித்தால் நொறுங்கக்கூடிய, ஆமென், சின்ன பின்னமாகக்கூடிய, கையை விட்டு ரொம்ப தூரம் எரிஞ்சிட்டா எங்க போச்சுன்னு தெரியாமல் போய் தொலையக்கூடிய அளவில் அவன் யாரு? சிறுக்கல். பெபிள்ஸ் சொல்றோம் இல்லையா, அதுதான் சிறுக்கல். ஆனால் பெயர்க்க முடியாத நித்திய கண்மலையாகிய இயேசு அவர் மேல் இந்த சபையை கட்டி எழுப்பினபடியினால் டயோக்ளிஷியன், நீரோ, இன்னும் எத்தனையோ மோசமான ட்ராஜன் போன்ற ராஜாக்கள் வந்து, ரோம பேரரசர்கள் வந்து சபையை அழித்தே தீர்வோம் என்று சொல்லும்போது சபையை அழிக்க கர்த்தர் எவனுக்கும் அந்த உரிமையோ அந்த மேன்மையோ கொடுக்கவில்லை. நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்த இந்த சபையை மேற்கொள்ள, இந்த சபையை அழிக்க எவனாலும் முடியாது. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுல எங்களுக்கு என்னையா சந்தோஷம்? நாங்க எங்க தானே இருக்கோம்? சபைக்குள்ள. சபை அழியாதுன்னா எங்களை ஒருவன் என்ன செய்ய முடியாது? அழிக்க முடியாது. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆல்பா ப்ரோக்ராம்னு ஒரு யூத் ப்ரோக்ராம் இங்க நடத்தணும், 12 வாரம். அப்போ உங்களுக்கு தெரிந்த பிரபலமானவர்கள் பெயரை சொல்லுங்கன்னா, கொஞ்சம் பிள்ளைங்கன்னா நடிகைகள் பெயரை சொன்னாங்க. கொஞ்சம் பிள்ளைங்கள்லாம் சச்சின், விராட் கோலி, தோனி, இப்படி பெயர்கள் சொன்னாங்க. சிலர் இப்ப புதுசா நிறைய பேர் வந்திருக்காங்க, யாருன்னே தெரியல, அப்படிப்பட்டவங்க பேர்லாம் சொன்னாங்க. அப்போ நாங்க சொன்னோம், மைக்கேல் ஜாக்சன் தெரியுமா? தெரியாது. கபில் தேவ் தெரியுமா? தெரியாது. சித்து தெரியுமா? தெரியாது. அவர் தெரியுமா? இவர் தெரியுமானா அவரெல்லாம் தெரியல. யார் இவங்கெல்லாம்?
15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேமஸ் ஆன கிரிக்கெட் வீரர்கள், அவங்க பேரு 15 வருஷம் தாண்டி கூட நிலைக்கல. இன்னைக்கு பெருமையாய் உலகம் சொல்லுகிற பல பெயர்கள் இன்னும் 15 வருஷம் கழிச்சு தெரியாது. அடுத்த தலைமுறைக்கு பீத்தோவன் அப்படின்னா யாருன்னு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? பீத்தோவன் யாருக்கா தெரியுமா? தெரியாது. ஆனா உலகத்தையே கலக்கின மனுஷன், காது கேட்காது ஆனா ஃபாஸ்டா பியானோ வாசிக்கக்கூடியவர். நல்லா கவனிங்க. ஆனா யாருக்கும் தெரியல. பிரபலம் என்று சொல்லப்படுகிற, உலகம் முழுக்க போற்றப்படுகிற, சமுதாயத்தால் மதிக்கப்படுகிற அவர்கள் பெயர்களை முத்திரை குத்தி கொள்கிறார்கள். அவர்கள் பெயரை பிள்ளைகளுக்கு வைக்கிறார்கள். அவர்கள் கூட மறைந்து போகிறார்கள். ஆனால் 2000 வருஷம் யாரும் வெளியே இவ்வளவு அளவில் நம்ம போய் சொல்லி ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனா 2000 வருஷம் இயேசு என்கிற ஒரு நாமம் மாத்திரம் அன்றும் இன்றும் இனியும் அவருடைய வருகையும் அவருடைய வருகைக்கு பின்னும் நித்திய 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 நித்தியமாய் அழிக்க முடியாத ஒரு நாமம். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி சொல்லுங்க, அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை, அப்படிப்பட்ட ஒரு நாமத்தை, அப்படிப்பட்ட ஒரு ராஜாதி ராஜாவை நாங்கள் ஆராதிக்கிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜீசஸ்னா யாருன்னு தெரியும். இன்றைக்கும் ஜீசஸ்னா யாருன்னு தெரியும். ஒரு நாள் இயேசு வரப்போகிறார். அன்றைக்கு உலகமே சொல்லும், வருவார் வருவார்னு சொல்லிட்டு அலைஞ்சாங்க ஒரு பைத்தியக்கார கூட்டம். உண்மையாவே என்ன செஞ்சிட்டாரு? வந்துட்டாரு. அன்றைக்கு அவருடைய வருகையில சேர்க்கப்படுவேன் என்று சொல்றவங்க கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஏன் அவருடைய நாமம் அழிக்கப்பட முடியவில்லை? ஏன் சபையை ஒருவரும் அழிக்க முடியவில்லை? எத்தனையோ மதமாற்ற தடை சட்டம், எத்தனையோ எதிரான காரியங்கள், எத்தனையோ புரட்சிகள், எத்தனையோ காரியங்கள் வீடு வீடாய் தேடி புகுந்து கிறிஸ்தவர்களை கண்டுபிடித்து வெளியே கொண்டு வந்து தீக்கொளுத்தி அவர்கள் குடும்பங்களை சிரச்சேதம் பண்ணி கொன்ற போதிலும் கூட எப்படி கிறிஸ்தவமும் தேவனுடைய பிள்ளைகளும் நிலைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த சபை பேதுருவின் மேல் கட்டப்படவில்லை. அந்த சபை கன்மலையாகிய கர்த்தராகிய இயேசுவின் மேல் கட்டப்பட்டபடினால் சபையை அழிக்க ஒருவனுக்கும் முடியவில்லை. இப்போ கிறிஸ்துவே சபைக்கு அஸ்திபாரமாய் இருக்கிறார். எல்லாரும் சொல்வோம், கிறிஸ்துவே சபைக்கு அஸ்திபாரமாய் இருக்கிறார். 4 காரியங்களை நான் வேகமாய் சொல்ல போகிறேன். எப்படி இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் சபையை ஆரம்பிக்கும்படி அனுப்புகிறார் என்றால் இதில் நாம் கற்றுக்கொள்ள முடியும். 118ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம், பின் நாட்களில் நடக்க போகிறது தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் இவர் மூலமாய் சொன்னார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்க வீட்டில் உங்களை தள்ளி ஓரம் கட்டி வச்சிருக்கலாம். கர்த்தர் உங்களை சில ஊழியங்களில் தலைக்கல்லாய் பயன்படுத்துவார். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு. மத்தேயு 21:42. இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது, நீங்கள் ஒரு காலமும் வாசிக்கவில்லையான்னு சொல்லிட்டு அந்த கல் யாருதான்? இந்த கல்னு சொன்னார். அதனால தான் சொன்னாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டும். இன்னும் 2-3 வசனத்தை வாசிக்கணும். லூக்கா 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் மேல் இந்த திருச்சபை கட்டப்பட்டிருக்கிறது. பாஸ்டர் மேல இல்ல, பாஸ்டருடைய மகன் மேல இல்ல, இங்க இருக்கிற யார் மேலேயும் இல்ல. யாரோ ஒருவர் மேல் கட்டப்பட்டால் அவர்கள் மரிக்கும் போது ஊழியம் போயிடும். ஆனால் இந்த சபை யார் மேல கட்டப்பட்டிருக்குது? இயேசுவின் மேல். வாசிக்கலாமா? அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, வீடு கட்டிருக்கிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தின் கருத்து என்னன்னு ஒரு கொஸ்டினை போடுறாரு. அதற்கு பதில் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இது எல்லாத்திலும் ஒரே ஒரு வார்த்தை வந்துட்டே இருக்கு. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது என்ன கல்லு? வாசிக்கலாமா? இதை வாசிக்கிறோம். வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால். யாரை பார்த்து சொல்லுகிறார்? பேதுரு யூதர்களை பார்த்து சொல்லுகிறார். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே. யாரே? இயேசு கிறிஸ்துவே மூளைக்கு தலைக்கல்லானார். ஹல்லேலூயா. இயேசு பூமிக்கு வரும்போது உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருந்தது. ஆனால் சொந்த ஜனங்கள் அவரை வேண்டாம் என்று தள்ளினார்கள். தச்சனுடைய குமாரன், யோசேப்பின் குமாரன், இவன் இந்த பெத்லகேம்ல பிறந்தவன் தானே அப்படின்னு சொல்லி அவரை உதறி தள்ளினார்கள். அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பரிசேயர்கள் அவர் தன்னை மேசியா என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. தள்ளப்பட்டார். எல்லாராலும் புறம்பாக்கப்பட்டார். புறம்பாக்கப்பட்டவரை சிலுவையில் அடிக்கும்படி ஒப்பு கொடுக்க அவரை அழைத்து கொண்டு போனார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானா. அப்போ முதல் காரியம் நம்ம அறிந்து கொள்ளணும், ஒரு சபையினுடைய வீடு, அந்த வீட்டினுடைய மூளை, அந்த மூளையில தலைக்கல் யாருதான் சொன்னா? இயேசு கிறிஸ்து. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனையோ வீட்டுக்கு அஸ்திபாரம் போடும்போது ஜெபம்ல வர சொல்லுவாங்க. கவனிங்க,
அப்போ நம்ம ஊர்ல அதை முளை பிடிக்கிறதுன்னு சொல்றாங்க, இல்லைன்னா அடிக்கல் நாட்டுறதுன்னு சொல்றாங்க, இல்லைன்னா அஸ்திபார வேலையை ஆரம்பிக்கிறேன்னு சொல்றாங்க, ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லேயிங் அப்படி சொல்றாங்க. இப்ப கவனிக்கணும், இந்த கட்டடத்துல எவ்வளவு கற்கள் இருக்கும்? ஒரு தோராயமா பார்ப்போமே, எவ்வளவு கற்கள் இருக்கும்? எவ்வளவு 10,000 20,000 கற்கள் இருக்குன்னு வச்சுக்கோமே. முதல் நாளே 20,000 கற்கள் வச்சு கட்டணுமா? இல்ல. முதல் நாளே 4 இடத்துல வேலையை ஆரம்பிச்சிட்டோமா? இல்ல. எங்க ஆரம்பிச்சோம்? இது முதல் நாள் ஏதோ ஒரு மூலையில, இந்த பக்கமோ அல்ல இந்த பக்கமோ முதல் வேலை ஆரம்பிக்கும் போது. அப்போ கர்த்தரை அறியாதவர்கள் 11 கல் 9 கல் 7 கல் அப்படி எடுத்து வைக்கிறாங்க. ஆனா கண்டிப்பா முதல்ல ஒரு கல், ஃபர்ஸ்ட் தூக்கும் போது ஒரு கல் எடுத்து வைக்கிறோமா, அந்த கல்லுக்கு பேர் தான் மூளைக்கு தலைக்கல். இப்போ இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது? ஏதோ ஒரு சைடு, அதுல ஏதோ ஒரு கார்னர், அதுல ஒரு டைமென்ஷன், அதுல சில கற்கள், அந்த சில கற்கள்லையும் ஒரு மூலை, அந்த மூலையில தலைக்கல், அது முதல் கல். அந்த முதல் கல் யாருன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்ப இந்த கட்டடத்துக்கு ஒரு பெரிய பெருமை இருந்தாலும் வெளியே மாளிகை தெரியுது. வெளியே என்ன தெரியுது? மாளிகை தெரியுது. வருகிற ஊழியக்காரங்க சொல்ல, கர்த்தர் நல்ல சபையை தந்திருக்காருன்னு சொல்லிட்டு எப்பவுமே சந்தோஷமா சொல்லிட்டு போவாங்க. ஆனா இவ்வளவு பெரிய கட்டடம் இருந்தாலும் இந்த கட்டடத்துல வெளியே தெரியாம முதல் கல் ஒன்று உள்ள இருக்குது. அதே போலதான் சபை இன்றைக்கு உலகம் முழுக்க பரவி மிக பிரமாண்டமாய் அநேக இடங்கள்ல லட்சக்கணக்கான ஜனங்கள் வராங்க, அநேக இடங்கள்ல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வராங்க. சியோல், சவுத் கொரியால சியோல் பட்டணத்துல 10 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்கள் வருகிறாங்க. இந்தியாவில் ஹைதராபாத்ல 2.5 லட்சம் மக்கள் ஒரே சபைக்கு வராங்க. மெட்ராஸ்ல ஒரே சபையில 80,000 மக்கள் வராங்க. 10,000 மக்கள் வரக்கூடிய பல சபை இருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் வரக்கூடிய பல சபை இருக்கிறது. நூற்றுக்கணக்கான ஜனங்கள் வரக்கூடிய பல சபைகள் இருக்கிறது. இவ்வளோ சபைகள், அதை நடத்தக்கூடிய பல போதகர்கள், அதை நடத்தக்கூடிய பல நிர்வாகங்கள், அதை நடத்தக்கூடிய பல லீடர்ஸ், இவ்வளோ இருந்தாலும் கூட 2000 வருஷமா இது தெளிவா நடந்தாலும் கூட நாங்கள் சொல்ல முடியும், இத்தனை ஊழியத்திற்கு மத்தியிலும் அங்கே ஒரு மூலைக்கு தலைக்கல்லால் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்ல சந்தோஷமாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி மூலைக்கு தலைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாம் யார் மேல அப்ப கட்டப்பட்டு இருக்கிறோம்? இயேசுவின் மேல. யார் மேல கட்டப்பட்டிருக்கிறோம்? அதை எவனாலும் அழிக்க மேற்கொள்ள சபைக்கு விரோதமாய் எத்தனை திட்டங்கள், எத்தனை தந்திரங்கள் வந்தாலும் இயேசு அவைகளை நிர்மூலமாக்குவார். பலிபீடத்திலிருந்து தைரியமாய் சொல்கிறேன், சபைக்கு விரோதமாக எத்தனை பாதாளத்தின் வாசல்கள் எழும்பினாலும் கர்த்தர் அவைகளை அதம் பண்ணுவார். அவைகளால் நிற்க முடியாது, அவைகளால் நிற்க முடியாது. பேரரசர்களை விட யாரும் பேரரசு இல்ல. அத்தனை பெரிய காரியங்கள் சபைக்கு விரோதமாக எழுப்பினாலும் கர்த்தர் அவைகளை இருந்த இடம் தெரியாமல் அவைகளை நிர்மூலமாக்கிறது உண்மை என்றால், சபைக்கு விரோதமாக எழும்புகிற அத்தனை தந்திரங்களும் சூழ்ச்சிகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகும். ஹல்லேலூயா. அவைகள் அழிக்கப்படும் போது நாம் எங்கே நிற்க வேண்டும்? சபையில் நிற்க வேண்டும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது சொல்லுகிறார், என் கால்கள் செம்மையான இடத்தில் இருக்கிறது. எந்த இடம்? சபை. சபையின் நடுவிலே கர்த்தரை துதிப்பேன். என் கால்கள் எங்க நிற்கிறது? செம்மையான இடத்துல. ஊழியத்துக்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற அத்தனை தந்திரங்களையும் தந்திரத்தின் நிலைமைகளையும் கர்த்தர் அதம் பண்ணுவார். தேவ சமூகத்திலிருந்து நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. நாம் சபைக்குள் இருப்போம் என்று சொன்னால் பாதாளத்தின் வாசல்களை நம்ம மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. இரண்டாவது, அவரே அஸ்திபார கல்லா இருக்கிறார். வாசிக்கலாம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இதுல சில அடுக்கடுக்காக சில வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமா? ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் எங்க வைக்கிறேன்? முதல்ல பார்த்தது என்ன கல்லு? மூலைக்கு தலைக்கல். ரெண்டாவது பார்க்கிறோம், அதே கல்லு தான், வேற கல்லு இல்ல. அதே இயேசு தான், வேற இயேசு இல்ல. ஆனா இந்த கல்லுக்கு இன்னொரு பெயர் கொடுக்கப்படுகிறது. இது தலைக்கல் மட்டுமல்ல, இது என்ன கல்? அஸ்திபார கல். வாசிக்கலாம். இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை சீயோனிலே நான் வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டது. அந்த கல்லுக்கு சில தன்மைகள் இருக்கிறது. அது எப்படிப்பட்ட கல்லாம்? பரீட்சிக்கப்பட்ட கல். ரெண்டாவது, அது விலையேறப்பட்ட கல். அது திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லா இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாமா? அஸ்திபாரம் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. அஸ்திபாரம் யாரு? இயேசு கிறிஸ்து. இப்போ ஒரு கட்டடம் எழும்பிற்று. இப்போ அஸ்திபாரம் வெளியே தெரியுமா? கோபுரம் வெளியே தெரியுமா? கோபுரம் தான் வெளியே தெரியும், கட்டடம் தான் வெளியே தெரியும், மாளிகை தான் வெளியே தெரியும். ஆனா அஸ்திபாரம் வெளியே தெரியவே செய்யாது.
ஆனா ஸ்ட்ரென்த் பில்டிங்கா இல்ல ஃபவுண்டேஷனா? இதை நம்ம தட்டி தள்ளிடலாம், ஆனா அதை என்ன செய்ய முடியாது, தட்டி தள்ள முடியாது. இதை நம்ம கண்ணால பார்க்கலாம், ஆனா பார்க்க முடியாத ஒரு இடத்துல யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். இதை நம்ம தள்ளி பார்க்கலாம் நினைக்கலாம், ஆனா அசைச்சு பார்க்க முடியாத ஒரு இடத்துல உறுதியா யார் நாட்டப்பட்டிருக்கிறா? இந்த பில்டிங்குரிய ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கை நாங்கள் திரும்ப ஒரு தடவை உட்காந்து நாங்கள் வரைந்தோம். இதனுடைய என்ஜினியரு, இதுக்கு வேலை பார்த்த கொத்தனாரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் இன்ஜினியர், இவங்கெல்லாம் வந்து கொத்தனாரை வச்சு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கேட்க வரையும் போது ஃபவுண்டேஷன் எவ்வளோ ஆழ வரைக்கும் போட்டிருக்கீங்கன்னு அப்பா கிட்ட கேட்டாங்க. அப்போ அப்பா சொன்னாங்க, இந்த ஃபுட் அண்ட் இந்த மேட் எதில் போய் ஊன் இருக்குன்னா, பாறை தெரிகிற வரைக்கும் தோண்டி பாறைக்கு மேலே தான் எதை போட்டிருக்குது? காங்கிரீட். எது வரைக்கும் தோண்டிருக்கு? பாறை. அப்போ பில்டிங் அசைச்சு பார்க்க 4 பேர் நினைச்சாலும் எதை அசைச்சு பார்க்க முடியாது? அஸ்திபாரத்தை அசைக்க முடியாது. சபை வெளியே உலகத்துல கண்ணில் தெரியுது. உங்களை என்னைய பார்க்கும்போது, சபைக்கு போறவங்களை பார்க்கும்போது கண்ணில் தெரியுது. அசைச்சு பார்க்கலாம் நினைக்கலாம், ஆனால் அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருந்து கர்த்தர் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறார். அஸ்திபாரமான ஒரு இடத்துல எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நான் கர்த்தர் மேல் கட்டப்பட்டிருக்கிறேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க வாங்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20, 21, 22. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரமாகிய உபதேசத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். ஆனா இதுல மூளைக்கு தலைக்கல் யாருதான்? இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். அடுத்த 2 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். கரங்களை வைத்து ராமேன் சொல்லுமே. அஸ்திபாரம் யாருதான்? மூளைக்கு தலைக்கல் யாருதான்? அஸ்திபார கல் யாருதான்? முதல் கல் யாருதான்? வெளியே தெரிகிற மாளிகை எல்லாம் நாம அழகா இருக்கிறோம். வெள்ளை கலர் பெயிண்ட் அடிக்கலாம், கிரே கலர் பெயிண்ட் அடிக்கலாம், எல்லோ கலர் பெயிண்ட் அடிக்கலாம், டைல்ஸ் போடலாம், கிரானைட் போடலாம், எல்லாம் போடலாம், பார்ப்பதற்கு ஜோரா இருக்கலாம். சில ஊழியங்கள் குட்டி ஊழியங்கள், சில ஊழியம் பெரிய ஊழியம், சில ஊழியம் ரொம்ப மெகா ஊழியம். கர்த்தர் எல்லாவற்றையுமே மாளிகையாக பார்க்கிறார். எவ்வளவு பெரிய மாளிகையா இருந்தாலும் அந்த மாளிகை யார் மேலதான் கட்டப்பட்டிருக்குதான்? அவர் மேல் நீங்களும் பரிசுத்த ஆவியின் பலத்தினால் தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி சேர்த்து கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அஸ்திபாரம் யார்தான்? இயேசு. மூன்றாவது பரீட்சிக்கப்பட்ட கல் இயேசு கிறிஸ்து. முதல்ல பார்த்தோம் மூளைக்கு தலைக்கல், இரண்டாவது பார்க்கிறோம் அஸ்திபாரக்கல், மூன்றாவது பார்க்கிறோம் பரீட்சிக்கப்பட்ட கல். வாசிக்கலாம். அதே ஏசாயா 28ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல இன்னொரு வார்த்தையும் வருகிறது. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை சீயோனில வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்ட கல். எப்படிப்பட்ட கல்லா? பரீட்சிக்கப்பட்ட கல்லுக்கும் பரீட்சிக்கப்படாத கல்லுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். பரீட்சிக்கப்பட்ட கல் உறுதியாக இருக்கும், பரீட்சிக்கப்படாத கல்லை குறித்து நாம் சொல்ல முடியாது. பரீட்சிக்கப்பட்ட கல்லுக்கு ஒரு வடிவம் இருக்கும், பரீட்சிக்கப்படாத கல்லுக்கு ஒரு வடிவம் இருக்காது. பரீட்சிக்கப்பட்ட கல் பயன்படுத்துவதற்கு ஏதுவா இருக்கும், பரீட்சிக்கப்படாத கல்லை பயன்படுத்த முடியாது. அப்படி சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம். பரீட்சிக்கப்பட்ட கல் சில உபத்திரவங்கள், சில பாடுகள், சில நெருக்கங்கள், சில தீட்டுதலை தாண்டி வந்திருக்கும். ஆனா பரீட்சிக்கப்படாத கல் தான் பிறந்த மாதிரியே, தான் தோன்றின மாதிரியே அப்படியே இருக்கும், அதை பயன்படுத்துவதற்கு ஆகாது. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் மூளைக்கு தலைக்கல். அவரை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லப்பட்டிருக்குதான்? அவர் பரீட்சிக்கப்பட்ட கல். மீண்டும் வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திவாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்ட கல். அது என்ன கல்லா? ஒரே வசனத்துல இவ்வளவு வார்த்தை வருது. மூளைக்கு தலைக்கல். அதே வசனத்தெல்லாம் சொல்லுது அது அஸ்திபார கல். அதே வசனத்தெல்லாம் வருது அது பரீட்சிக்கப்பட்ட கல். அந்த மூளைக்கு தலைக்கல்லாகி இயேசு கிறிஸ்து, அவர் தேவனா இருந்தாலும் கூட இந்த உலகத்துல அவர் பரீட்சிக்கப்பட்டார். பிசாசினால் சோதிக்கப்பட்டார், மனுஷரால் சோதிக்கப்பட்டார். பரிசேயர் வந்து ஒரு அடையாளத்தை காண்பியும் என்று சோதித்தார்கள், சோதிக்கப்பட்டார். பிலாத்துவினால் சோதிக்கப்பட்டார், ஏரோதுவினால் சோதிக்கப்பட்டார். உயிர் போன பிறகு கூட தேவனுடைய குமாரன் தான் பார்க்கிறது கூட சோதிக்கப்படுகிறார். அவர் பரீட்சிக்கப்பட்ட கால். பரீட்சிக்கப்பட்டு கடைசி எல்லாருமே சொன்ன ஒரு வார்த்தை, இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் தான். அவரை வந்து டெஸ்ட் பண்ண வந்த யாருமே ரிட்டர்ன் போகும்போது சொன்ன ஒரு வார்த்தை, இவர் யாரு தான்? தேவனுடைய குமாரன் தான். உங்களை என்னை இந்த உலகம் சோதித்து பார்க்குது, உரசி பார்க்குது, தேய்ச்சி பார்க்குது, தீயில வச்சு பார்க்குது. ஆனா முடிவிலே சொல்ல வேண்டும், மெய்யாகவே இவன் தேவனுடைய பிள்ளை தான், மெய்யாகவே இவன் ரட்சிக்கப்பட்டவன் தான், மெய்யாகவே இவனோடு இருக்கிறவர் கர்த்தர் தான் என்று சொல்லக்கூடிய அளவிலே ஆவியானவர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாலாவது அதே கல்லுக்கு ஒரு பேர் இருக்குது பாருங்க, விலையேறப்பட்ட கல்.
சேம் அதே வசனத்துல இருக்குது. அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்ட கல். அடுத்த ஒரு வார்த்தை இருக்கிறது, விலையேற பெற்ற கல். ஆமென். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்திலையும் 6ஆம் வசனத்திலையும் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற அந்த கல் மனுஷரால பார்க்கப்படுறது ரொம்ப அற்பமா தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு சபை என்றால் ஜனங்களால் அப்படிதான் சில நேரத்தில் பார்க்கப்படுது. ஊழியம் என்றாலும் அப்படித்தான். ஆனா வசனம் சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது, அதைத்தான் நம்ம பார்க்கணும். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும், சொல்லுங்க பார்க்கலாம், மனுஷரால், இந்த கல்லாகி இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது சொல்லுது மனுஷரால் தள்ளப்பட்டதுதான்ப்பா. ஆனாலும் கூட அது யாரால தெரிந்து கொள்ளப்பட்டது? பக்கத்துல பார்த்து மனுஷரால தள்ளப்பட்டிருக்கலாம், ஆனால் நீங்கள் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். குடும்பத்தால தள்ளப்பட்டிருக்கலாம், ஆனால் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களால தள்ளப்பட்டிருக்கலாம், ஆனால் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட. வசனம் சொல்லுகிறது மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்துல சேர்ந்தவர்களாகிய நீங்களும். வெயிட் பண்ணுங்க, கல்லுக்கு உயிர் உண்டா? ஆனால் மூனை கல்லாகிய தலைக்கல்லை குறித்து சொல்லும் போது ஜீவனுள்ள கல்லா. என்ன உள்ள கல்லா? அந்த கல்லால பேச முடியும், அந்த கல்லால கேட்க முடியும், அந்த கல்லால சபையை தாங்க முடியும், அந்த கல்லால சபையினுடைய வேதனை அறிய முடியும், அந்த கல்லால சபையை பாதுகாக்க முடியும். அந்த கல் ஜீவனுள்ள கல். ஏனென்றால் ஒரு ஒப்புமானத்துக்காக அவரை கல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே அவர் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால வசனம் சொல்லுது ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்த நீங்களும் அவரை போலவே எப்படி மாறுறீங்க? எல்லாம் கவனிக்கணும். அந்த மூலையில் இருக்கக்கூடிய அந்த அஸ்திபாரமாகிய கல், அது ஒரு கல் அல்ல, அது ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து. ஆகையால் அவர் மேல கட்டப்பட்டு எழுப்பி வருகிற நாமும் வெறும் கற்கள் அல்ல. நாமும் என்ன கற்களா இருக்கிறோமா? வாசிக்கிற 5ஆம் வசனத்தை எல்லாரும் வாசிப்போம். ஜீவனுள்ள கற்களை போல நாமும் எப்படி மாறுகிறோம்? ஆவிக்கேற்ற மாளிகை, கட்டிட மாளிகை அல்ல. செங்கலை வச்சு கட்டலாம், எம்சாண்ட் வச்சு கட்டலாம், பல காரியத்தை வச்சு கட்டலாம், கிரானைட் போடலாம், டைல்ஸ் போடலாம், மார்பனைட் போடலாம், என்ன வேணாலும் போடலாம் யா. ஆனா இந்த சபை என்கிற மாளிகை அப்படிப்பட்டது கிடையாது. ஜீவனுள்ள கற்கள். ராமன் சொல்ல பார்க்கலாம், பக்கத்துல பார்த்து நீங்களும் நானும் ஜீவனுள்ள கற்கள். ஏனென்றால் நம்ம கட்டப்பட்டிருக்கிறது ஜீவனுள்ள கல்லாகிய இயேசுவின் மேல கட்டப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த கல்லை இடிச்சு எடுத்து போயிடலாம், ஆனா ஜீவனுள்ள கல்லாகிய இயேசுவின் மேல் கட்டப்பட்ட மாளிகையை ஒருவனும் இடிக்க முடியாது. சபை அப்படி சொன்னா தயவுசெய்து நம்ம என்ன நினைச்சுக்கிட கூடாதுன்னா, கட்டடம் அல்ல, இது கூடி வர்றதுக்கு ஒரு வசதி வாய்ப்பு, அவ்வளவுதான். சபை அப்படின்னா இது அல்ல, இது கூடி வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ். உட்கார்ந்த ஃபேன் லைட் வேணும், நல்ல கண்டிஷனிங்கான காரியங்கள் வேணும், சவுண்ட்ஸ் வேணும், ஏசி வேணும், எல்லாம் வேணும். ஆனா சபை என்பது இதுவே கிடையாது. சபை என்பது யார் தெரியுமா? நாம தான். யார் தான்? அப்ப நம்மளுக்கு உயிர் இருக்குல்ல, அதனால தான் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற. இந்த மாளிகைக்குள்ள ஆவி இருக்கிறது, இந்த மாளிகைக்குள்ள ஜீவன் இருக்கிறது. இந்த மாளிகை பேசும், இந்த மாளிகை செயல்படும், இந்த மாளிகை வருகிறவர்களை அணைத்துக் கொள்ளும், இந்த மாளிகை கர்த்தரை மகிமைப்படுத்தும். இந்த மாளிகை இருந்து கொண்டே இருப்பதில்லை, இயேசு வரும்போது இந்த மாளிகை அவரிடத்தில் சேர்த்துக் கொள்ளப்படும். அல்லேலூயா. இந்த 1 பேதுரு 1:2 பாத்தீங்கன்னா விலையேறப்பெற்ற வார்த்தையை பேதுரு பயன்படுத்திட்டே இருப்பார். நான் கூட சொல்றேன் பாருங்க, நான் சொல்லுங்க. இயேசுவின் நாமம், ஆமென், இயேசுவின் ரத்தம், இயேசு சுமந்த சிலுவை, இயேசுனுடைய கல், எல்லாமே விலையேறப்பெற்றது. அல்லேலூயா. அவர் நமக்காக கொடுத்த மீட்பு, அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற திட்டம், அவர் நம்ம மேல் கொடுத்த அன்பு, அவர் என்னை நேசிக்கிற நேசம் விலையேறப்பெற்றது. ஏனென்றால் அவரே ஒரு விலையேறப்பட்ட ஜீவனுள்ள கல். அல்லேலூயா. இவ்வளவு சந்தோஷம் இல்லை? உங்களெல்லாம் உலகம் ரொம்ப கேவலமா நினைச்சா கூட பயப்படாதீங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி நினைக்கிறாங்கன்னு கவலைப்படாதீங்க. சிலரை உலகம் போற்றலாம், சிலரை உலகம் தூற்றலாம். நான் அடிக்கடி இப்படிதான் நினைப்பேன். மனுஷங்க நம்மளை எப்படி வைக்கணும்னு நினைக்கிறாங்க தெரியுமா? காலுக்கு கீழே. ஆனா கர்த்தர் நம்மளை எங்க வைத்திருக்கிறாரா? உள்ளங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? சிலர் உங்களை இப்படியே வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. எப்படி? எழும்பிடக்கூடாது, கழுத்தை பிடிச்சு வச்சிருப்பாங்க. கொட்டி 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 உள்ள போன கழுத்தை பிடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த இயேசு நம்மளை எங்க வச்சிருக்கிறாரு? சந்தோஷமா இருக்கீங்களா? யாரும் உங்களை எங்கேயும் வைக்கட்டும், ஏசப்பா எங்க வச்சிருக்காரு மட்டும் பாருங்க. அவர் எங்க வச்சிருக்கிறாரு? சிலருக்கு நம்மளை பார்க்கறதுக்கே பிடிக்கல, ஆனா சிலர் நம்மளை கர்த்தர் நம்மளை எங்க வச்சிருக்கிறாராம்?
கண்ணுக்குள்ள கண்மணி போல வைத்திருக்கிறார். சிலருக்கு நம்மளை நினைச்சாலே கோபம் வருது. ஆனா இயேசு நம்மளை எங்க பதிந்து வைத்திருக்கிறார்? இருதயத்துல. சொல்றவங்க மட்டும் ராமன் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? அவருடைய கல் எப்படி அவரை குறித்து சொல்லும்போது, அவர் விலையேறப்பட்ட கல், அவர் மூளைக்கு தலைக்கல், அஸ்திபாரமான கல், பரீட்சிக்கப்பட்ட கல். ஆனா சாதாரணமான கல் கிடையாது, ஜீவனுள்ள கல். அந்த ஜீவனுள்ள கல் மேல நம்மையும் கட்டி எழுப்பினது எப்படினால், ஆவியினால் ஒன்றாக்கினபடினால் நாமும் கூட அவருக்கு மேல எப்படிதான் கட்டப்பட்டிருக்கிறோமா? ஜீவனுள்ள மாளிகையாக. இந்த சத்தியம் புரிந்தவங்க மாத்திரம் கரங்களை அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 6ஆம் வசனம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமா இருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறது. எதன் மேல்? அந்த ஜீவனுள்ள கல்லாகிய இயேசு கிறிஸ்துவாகிய மூலைக்கல்லாகிய விலையேறப்பட்ட கல்லாகிய பரீட்சிக்கப்பட்ட கல்லாகிய தலைக்கல்லாகிய இயேசுவின் மேல் விசுவாசிக்கிறவன் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. பதற்றம் அடைவதே இல்லை, கலக்கம் அடைவதே இல்லை, திகைப்படவே இல்லை. சூழ்நிலைகள் அசைத்து பார்க்கலாம், ஆனா இந்த கல் இயேசுவின் மேல் கட்டப்பட்டிருக்கிறபடினால் நாங்கள் பதறுவதில்லை. அல்லேலூயா. சரி, எத்தனை காரியம் பார்த்தோம்? 4 காரியம். சொல்லுங்க பார்க்கலாம். தலைக்கல்லாகிய மூளைக்கு தலைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்து. 2வது அஸ்திபார கல்லாகிய இயேசு கிறிஸ்து. 3வது பரீட்சிக்கப்பட்ட கல்லாகிய இயேசு கிறிஸ்து. 4வது விலையேறப்பட்ட கல்லாகிய இயேசு கிறிஸ்து. இப்போ அவர் மேல் கட்டப்பட்ட நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. 2வது பாயிண்ட் அது மட்டும்தான், அதை மாத்திரம் பார்த்து முடிக்க போறோம். அவர் மேல் கட்டப்பட்ட நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. 4 இடங்கள்ல கர்த்தர் 5 இடங்கள்ல ஆச்சரியமான காரியத்தை சொல்லியிருக்கிறார். நம்ம வேகமா பார்க்கலாமா? சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இப்ப கவனிக்கணும், நம்ம யாரு மேல கட்டப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவாகிய மூளைக்கு தலைக்கல், விலையேறப்பட்ட கல், பரீட்சிக்கப்பட்ட கல், அவரே அவன் உறுதியான ஜீவனுள்ள கல், அவர் மேல கட்டப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த கல்லை குறித்து வசனம் சில இடங்கள்ல சொல்லுகிறது. ஒரு 5 காரியத்தை உங்களோட நான் வேகமாய் பகிர்ந்து. முதல் பகுதி பார்த்தாச்சு, சபைக்கு அஸ்திபாரம் யாருதான்? இயேசு. 2வது காரியம், அப்ப சபைக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன? பாதுகாப்பு. உங்களுக்கு தெரியுமா? சபைக்குள்ள இருந்தா பாதுகாப்பு. சபை விட்டு வெளியே இருந்தா நம்மளால பாதுகாப்பா இருக்க முடியாது. ஒரு அத்திமரம் கனி கொடுக்கல, அது எங்க நின்னுச்சு? தோட்டத்துக்கு வெளியே ரோட்டு ஓரத்துல நின்னுச்சு. இயேசு அந்த அத்திமரத்தை பார்த்து என்ன சொன்னாரு? இனி ஒரு காலம் உன்ட்ட ஒரு கனியையும் புசிப்பதில்லைன்னு சொல்லிட்டு சபிச்சுட்டு போயிட்டாரு. காலையில் வரும்போது அத்திமரம் என்ன ஆயிடுச்சு? இந்த அத்திமரத்துக்காக யாராவது ரெக்கமெண்ட் பண்ணாங்களா? இந்த அத்திமரத்துக்காக யாராவது தூர் வாரினாங்களா? இந்த அத்திமரத்துக்கு யாராவது தண்ணி பாய்ச்சாங்களா? இல்ல. ஏன்? அது எங்க இருந்துச்சு? ஐயா சொல்லுங்க. அந்த அத்திமரம் எங்க இருந்துச்சு? தோட்டத்துக்கு வெளியே ரோட்ல இருந்துச்சு. ஆனா இன்னொரு அத்திமரம், அதுவும் கனி கொடுக்கல. தோட்டக்காரன் சொல்றான், இதை வெட்டி போடுங்கள், 3 வருஷமா பாக்குறேன் இந்த அத்திமரம் கனி கொடுக்கலன்னு சொல்லும் போது அங்க தோட்டக்காரன் வர்றான். அவன் வந்து சொல்றான், 1 வருஷம் டைம் கொடுங்க, கொஞ்சம் தோண்டி பாக்குறேன், கொஞ்சம் கல்ல பொறுக்கி பாக்குறேன், கொஞ்சம் உரம் போட்டு பாக்குறேன், கனி கொடுத்தால் சரி, இல்லாவிட்டால் வெட்டி போடுவோம். இப்போ இந்த அத்திமரம் இன்னைக்கு தப்பிச்சதுக்கு காரணம் யாரு? சொல்லுங்களேன். யார் தப்பிச்சது? காரணம் என்ன? அப்ப தோட்டக்காரன் யாரு? சபையை பராமரிக்கிற ஒரு ஊழியக்காரன். அப்ப சபைக்குள் இருக்கிற அத்திமரத்துக்கு என்ன இருக்குது? பாதுகாப்பு. அதே போலதான் இந்த விலையேறப்பட்ட ஜீவனுள்ள மூளைக்கல்லாகிய அஸ்திபார கல்லாகிய பரீட்சிக்கப்பட்ட கல்லாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டி எழுப்பப்படுகிற சபைக்குள் ஒருவன் வந்து இதற்குள் தன்னை நிறுத்தி, இதற்குள் அஸ்திபாரமாய் நிறுத்தி, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஜனங்களும் எங்கள் ஊழியக்காரரும் ஒரு குடும்பமாய் இருக்கிறோம், ஒரு மாளிகையாய் இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் வருவார் என்று சொன்னால், சில நேரங்கள் தவறுகள் இருக்கலாம், சில நேரம் பாவங்கள் இருக்கலாம், சில குறைவுகள் இருக்கலாம். ஆனா ஒரு ஊழியக்காரன் இங்க கிடந்து டெய்லி ஒவ்வொரு குடும்பத்தின் பெயரை சொல்லி பரிந்து பேசி ஜெபிக்கிறானே, நமக்கு அழிவில்லாதபடி நம்மை காத்துக் கொள்வா. தோட்டத்துக்கு வெளியே இருக்கிறவனுக்கு நம்பிக்கை இல்லை. என்றைக்கு வேண்டுமானாலும் அவன் ரோடு போடும் போது விரிக்கும் போது தூக்கிட்டு போயிடலாம், அவன் ஹை ரோடு டிபார்ட்மெண்ட் விரிக்கும் போது அதை கொண்டு போயிடலாம். ஆனா சபைக்குள் இருக்கிற ஒருவனுக்கு பாதுகாப்பு உண்டு. அப்ப என்ன பாதுகாப்புகள்? 5 காரியங்களை வேதமா பார்க்கலாம். திரும்பவும் முதல் வசனத்துக்கு வரலாம். மத்தேயு 16:18 சொல்லுகிறது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை. அப்போ சபையை பாதாளத்தின் வாசல்கள் என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. அப்படின்னு சொன்னா சபைக்குள் இருக்கிற ஜனங்களை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. பாதாளத்தின் வாசல் திறந்திருக்குதா இல்லையா? திறந்திருக்கு. பாதாளத்துக்கு போகிற வழி சின்னதா பெருசா? ரொம்ப பெருசு. அதுல ஈஸியா விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு.
ஆனா சபைக்குள்ள வந்துட்டான்னு சொன்னா முதல் ஆச்சரியமான ஒரு உண்மை, நரகத்திலிருந்து நாம் தப்பு வைக்கிறோம், நித்திய அழிலிருந்து நம்மை தப்பு வைக்கிறா. பாதாளத்தின் வாசல் நம்ம என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. பல அர்த்தங்கள் இருக்கிறது. பாதாளத்தின் வாசல்கள் சபையை எப்படியாவது வஞ்சிக்கலாமா, சபை எப்படியாவது இழுத்துக் கொள்ளலாமா, சபை எப்போதான் விழுங்கி போடலாமா நினைக்கும் போது கர்த்தர் பாதாளத்தின் வாசல்களுக்கு சபையை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கவே இல்லை. வலது கரத்தை உயர்த்தி என்னோடு சொல்லுங்க, நாங்கள் சபையில் நாட்டப்பட்டிருக்கிறபடியினால் பாதாளத்தின் வாசல்கள் எங்களை மேற்கொள்ள அவைகளுக்கு அதிகாரம் இல்லை. விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது மத்தேயு 21ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தினுடைய முன்பகுதியை வாசிக்கலாம். இந்த கல்லை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. இரண்டாவது இந்த கல்லை குறித்து சொல்லப்படுது, வாசிக்கலாம், எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். நல்லா கவனிக்கணும். இந்த கல் இந்த கல் இந்த கல் அதெல்லாம் யாரை குறித்து சொல்லுது? இயேசு. வெரி குட். யாரை குறித்து? இயேசு. பேதுருவை குறித்து அல்ல, ஊழியக்காரர்களை குறித்து அல்ல. சில சொல்லுவாங்க அந்த பாஸ்டர் தான் அந்த சபைக்கே பில்லர். நாங்கெல்லாம் பில்லரா இருந்தா சர்ச்சை என்ன செஞ்சிரும், ஒடிஞ்சு போயிடும். சபை யாரு மேல கட்டப்பட்டிருக்கு? இயேசு மேல. அவர் சொல்றாரு இந்த கல், முதல் பகுதியை மட்டும் வாசிக்கலாம், இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். இன்னொரு விதத்துல இப்படி சொல்லப்படுது, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். விழுகிறவன்னா தெரியாம கூட விழுந்துடலாம் ஒருத்தன், அப்படி சொல்லல. தெரியாம விழுந்தாலும் பிரச்சனை தான், தெரிஞ்சுட்டு விழுந்தாலும் பிரச்சனை அதுதான். அல்லேலூயா. ராமேஸ்வரம் பகுதியில பாஸ்டர் பவுலோஸ், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், கவனிங்க, குடும்பமாய் கேரள தேசத்திலிருந்து ஊழியத்துக்கு வந்தார்கள். கேரளாவிலிருந்து ஒரு மிஷினரியாக கர்த்தர் அவர்களை அனுப்பினார். ராமேஸ்வரத்தில் முதல் மிஷினரி பாஸ்டர் பவுலோஸுடைய குடும்பம் ஊருக்கு வந்தாங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை சொன்னாங்க, சுவிசேஷம் சொன்னாங்க. விரட்டி விரட்டி அவங்களை அடிப்பாங்களாம். என்ன செய்வாங்களா? விரட்டி விரட்டி அடிப்பாங்க. ஒரு நாள் தகப்பனையும் மகனையும் பிடிச்சு ஊர்ல 2 பெரிய புளிய மரம், அந்த மரத்துல கட்டி வச்சுட்டாங்க. மகனை ஒரு மரத்துல, தகப்பன் ஒரு மரத்துல கட்டி வச்சுட்டாங்க. நைட்டு ஃபுல்லா கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. இனி இந்த ஊருக்கு என்ன செய்யக்கூடாது, நீ வரக்கூடாது, இனி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யக்கூடாதுன்னு எச்சரித்து மிரட்டி புளிய மரத்துல கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. உண்மையாய் நடந்த சம்பவம். இப்பவும் அதனுடைய சரித்திரத்துக்கு போய் பாருங்க. காலையில இந்த 2 மரங்களும் பட்டு போயிடுச்சு. ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய பயம் உண்டாயிற்று, ரொம்ப பெரிய பயம் உண்டாயிற்று. தங்குறதுக்கு ஒருத்தர் வீடு கொடுக்க மாட்டேன்ட்டான், தூங்குறதுக்கு ஒரு இடம் கிடையாது. ராமேஸ்வரம் முழுக்க மீன் வியாபாரம், கருவாடு வியாபாரம். உங்களுக்கு தெரியும், அப்பா பிள்ளைங்கெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரே ஒரு கருவாட்டு கடை. அந்த கருவாட்டு கடையில நைட்டு வியாபாரத்தை முடிச்சுட்டு போன உடனே அந்த கருவாட்டு கடைக்குள்ள போய் தெரியாம உள்ள போய் என்ன செஞ்சிருவாங்க, படுத்துக்கிடுவாங்க. அவ்வளவு வேதனை பாருங்க. கேரள தேசத்துல கர்த்தருடைய அழைப்புக்காக எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்த தேவ மனுஷன். அந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை. அப்போ ஒரு மனுஷன் வந்தாரு, இவரோடு கர்த்தர் இருக்கிறார் அறிந்து கொண்டார். இன்றைக்கு 30 ஏக்கர் இடத்துல ஒரு சபையை கர்த்தர் கட்டி கொடுத்திருக்கிறார். கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு எவ்வளவு இடம் வேணுமோ நான் என்ன பண்றேன், தாரேன்றாரு. அவ்வளவு ஒதுக்கப்பட்ட நிலைமையில நான் சொல்றேன். அந்த வசனத்துல 2 வார்த்தை இருந்துச்சு, மனுஷரால் தள்ளப்பட்டதுமாயின் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷரால் தள்ளப்பட்டதுமாயின் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. இந்த கல்லு மேல ஒருத்த வந்து மோதனா என்ன செய்யுமா, அவன் ஒருங்கி போவான். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. இந்த கல்லின் மேல் விழுகிறவன், அது விழுகிறவன் சொன்னா தற்செயலாய் நடந்ததோ தெரியாமல் நடந்ததோ இல்ல, வேகமாய் வந்து விழுந்து அழிக்க நினைக்கிறவனை குறித்து சொல்லுகிறது. இந்த கல்லின் மேல் ஒருவன் வந்து விழுவான் என்று சொன்னால் அவன் நொறுங்கி போவான். இந்த கல்லின் மேல் தான் சபையை கட்டியிருக்கிறார். அவரே ஜீவனுள்ள கல், அவரே மூளைக்கு தலைக்கல், அவரே பரீட்சிக்கப்பட்ட கல், அவரே விலையேறப்பட்ட கல். இந்த கல்லின் மேல் சபை கட்டப்பட்டிருக்குமானால் அஸ்திவாரத்தை சபையும் பிரிக்க முடியாது. இந்த சபையின் மேல், இந்த கல்லின் மேல் ஒருவன் மோதுவான் என்று சொன்னால் அல்லது விழுவான் என்று சொன்னால் நொறுங்கி போவான். அல்லேலூயா. 3வது பின்பகுதியில் அதே வசனத்தில் இருக்குது பாருங்க. இது எவன் மேல் விழுமோ, கவனிக்கணும், இந்த கல் மேல வந்து ஒருத்தன் விழுறான், அவனும் நொறுங்கி போறான். அடுத்த சொல்லுது, இந்த கல் எவன் மேல் விழுமோ அவனை அது என்ன செய்யுமோ, நசுக்கி போடும். ஹல்லேலூயா. சபை என்பது சாதாரணமான ஒரு காரியமா நம்ம எடுத்துக்கிட முடியாது, விளையாட்டா எடுத்துக்கொள்ள முடியாது, அற்பமா எடுத்துக்கொள்ள முடியாது. சபை தானப்பா அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியாது. எங்களுக்கு சபை சபை ஸ்தாபித்தலும் வளர்ச்சி பணியும் பைபிள் காலேஜில் பேப்பர் உண்டு, நீங்க படிச்சிருப்பீங்க எல்லாரும். பைபிள் காலேஜ் படிச்ச பிள்ளைங்க தெரியும். சபை ஸ்தாபித்தலும் வளர்ச்சி பணியும். எதற்காக சபை ஆரம்பிக்க கூடாதுன்னு ஒரு நோக்கம் உண்டு.
போட்டிக்கு ஆரம்பிக்கிறது கூடாது. பிரசங்கிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமேன்னு சொல்லி ஆரம்பிக்க கூடாது. சவாலுக்காக ஆரம்பிக்க கூடாது. மாம்சத்திலே ஆரம்பிக்க கூடாது. உணர்வுகளில் ஆரம்பிக்க கூடாது. நல்லா இருக்குமே அப்படி சொல்லி ஆரம்பிக்க கூடாது. ஏனென்றால் கட்டடத்தை எங்க வேணாலும் கட்டலாம்யா, ஆனா சபையை கட்டுறது யாரு மேல கட்ட போறோம்? எல்லாம் சொல்லுங்க. யாருக்கிட்ட போய் கட்ட போறோம்? சும்மா அவர் மேல நம்ம போய் கட்டிட்டு இருக்க முடியாது. அவர் சொல்லணும், என் மேல் சபையை கட்டு, என் மேல் நீ கட்டி எழுப்பு, நான் தாங்கிக் கொள்ளுகிறேன், இதற்காக ரத்தத்தை சிந்திருக்கிறேன், என்னை மூளைக்கெல்லாம் வைத்திருக்கிறேன், என் மேல் கட்டி எழுப்புன்னு அவர் சொல்லணும். சபையை அவர் தாங்கிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் சொல்றாரு, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் ஒருங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை அதை என்ன செய்யுமா? நசுக்கி போடும். ஆகையால் நாம் சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போஸ்தலர் 3-4 அதிகாரத்துல பார்க்கிறோம், தெயுதாஸ் என்கிற ஒருவன் எழும்பி ஜனங்களை கலங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறானா, குழப்பிக்கிட்டு இருக்கிறானா. அப்ப கமாலியல் சொல்றாரு, நீங்க ஏன்யா புலம்புதீங்க, நீங்க ஏன்யா கவலைப்படுறீங்க? இது தேவ சித்தமானால் இதை மாற்ற ஒருவனாலும் முடியாது, இது மனுஷ சித்தமானால் தோன்றின மாதிரி அது என்ன செஞ்சிடும், பெயரும். கையை வைத்து ஒரு இலையில சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் சொல்றாரு, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான், எவனை இந்த கல் எவன் மேல் இந்த கல் விழுமோ அவனை அதை நினைச்சுமா நசுக்கி போடும். முதல்ல பார்த்தோம், பாதாளத்தின் வாசல்கள் இந்த கல்லை, இந்த சபை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. இரண்டாவது பார்த்தோம், இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். மூன்றாவது பார்க்கிறோம், இந்த கல் எவன் மீது மோதுமோ அவனும் நசுங்கி போவான். நான்காவது காரியம் பார்க்கிறோம், இந்த கல்லுக்கு முன்பாக பர்வதங்கள் சமபூமி ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எது? பர்வதங்கள் சமபூமியாகும். வாசிங்க, சகரியா 4 அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும், இந்த வசனத்துக்கு அடுத்த உள்ளதுக்கும் இதுக்கு ஒரு தொடர்பு இருக்குது. என்ன சொல்லுகிறார் என்றால், சபையை கட்டி எழுப்புவது பலத்தினால் கூடாத காரியம். சபையை ஸ்தாபிப்பதோ கட்டி எழுப்புவதோ பராக்கிரமத்தினால், ஞானத்தினால், அறிவினால், பணத்தினால் செய்ய முடியாத காரியம். ஆனால் சபை ஜீவனுள்ள கல்லுள்ள மாளிகையாக ஆவியினால் கட்டப்படுகிறது. அடுத்த வசனத்துல சொல்லுகிறார் பாருங்க, பெரிய பர்வதமே, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், என்ன பர்வதமே? நம்ம பார்க்கிறது எப்படி பார்க்கிறோம்? ஏய் இவனா அவனா, ஊர் தலைவரா, கலெக்டரா, எஸ்பியா, இவரா ஆர்டர் போட்டாரு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜான்னு பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ பெரிய பர்வதம் தான் எல்லார் கண்களுக்கு முன்பாக. ஆனால் நான் சொல்கிறேன், நீ பெரிய பர்வதமா இருந்தாலும் நீ ஏமாத்திராம். எல்லாரும் கொஞ்சம் கைகளை உயர்த்தி வலது கரத்தை உயர்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. உங்க கண்களுக்கு முன்பாக எவ்வளவு பெரிய பர்வதமாகிய பிரச்சனையோடு வந்திருந்தாலும், போராட்டத்தோடு வந்திருந்தாலும், திகைப்போடு வந்திருந்தாலும், தேவைகளோடு வந்திருந்தாலும், சவால்களோடு வந்திருந்தாலும், கண்களுக்கு முன்பாக மலை போன்ற ஒரு பிரச்சனை அப்படி நீங்கள் வந்திருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், பெரிய பர்வதமே நீ ஏமாத்திராம். அல்ல வலது கரத்தை உயர்த்தி வாயை திறந்து சத்தம் உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு முன்பாக காணப்படுகிற பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம், என் பிரச்சனையே நீ எம்மாத்திரம், என் ஊரில் எழும்பி நிற்கிற மனுஷனே நீ எம்மாத்திரம், ஜனங்களை சபையை கலக்குகிற மனுஷனே நீ எம்மாத்திரம் சொல்லிட்டு சொல்றாரு, நீ பெரிய பர்வதம் தான். நீ யாருதான்? உங்களுக்கு எதிராக யாராவது எழும்புனா நீங்க இப்படி சொல்லுங்க, நீ பெரிய பர்வதம் தான். ஏய் நான் யாரு தெரியுமா அப்படிமாங்கல்ல, ஆமா ஆமா நீ பெரிய பர்வதம் தான். நான் பெரிய மலை தெரியுமா அப்படிமாங்க, நீங்க சொல்ல ஆமா 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 நீ யாருதான்? பெரிய மலை தான். என் பைபிளும் உன்னை எப்படித்தான் சொல்லுது, அப்படித்தான் சொல்லுது, நீ யாருதான்? பெரிய மலை தான். ஆனா என் ஆண்டவர் இந்த பெரிய பர்வதத்தை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? நீ ஏமாத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம், நீ ஏமாத்திரம். தேவையில்லாம உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறாங்களா? தேவையில்லாம உங்களை கலங்க பண்ணிட்டு இருக்காங்களா? இவனைத்தான் எப்படி சமாளிக்கன்னு தெரியலன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு ஆவியில நிறைந்து அவன் பேரை சொல்லி சொல்லிருங்க, நீ ஏமாத்திரம், நீ ஏமாத்திரம், நீ ஏமாத்திரம், நீ ஏமாத்திரம். அடுத்து சொல்லிட்டு அவர் சொல்றாரு, கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய தலைவனாகிய செருபாபேலுக்கு முன்பாக நீ என்னவா? சமபூமி ஆவியாய். விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி அப்படி கையை அசைச்சு சொல்லுங்க பார்க்கலாம், நீ பெரிய பர்வதம் தான், ஆனா நீ எம்மாத்திரம், நீ பெரிய பிரச்சனை தான், நீ எம்மாத்திரம். ஊர்ல நீ பெரிய ஆளுதான், தேசத்துல நீ பெரிய ஆளுதான், மாவட்டத்துல நீ பெரிய ஆளுதான், ஆனா நீ எம்மாத்திரம். ஏன் தெரியுமா? என் தேவனுக்கு முன்பாக, என் தேவனுடைய ஊழியக்காரனுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய்.
சபைக்கு விரோதமாய், தலைக்கல்லுக்கு விரோதமாய், மூளைக்கல்லுக்கு விரோதமாய், ஜீவனுள்ள கல்லுக்கு விரோதமாய், பரீட்சிக்கப்பட்ட கல்லுக்கு விரோதமாய், அஸ்திவார கல்லுக்கு விரோதமாய், ஆமென், தலைக்கல்லுக்கு விரோதமாய் எழும்புகிற நீ சமபூமி ஆவாய். சொல்லுங்க பார்க்கலாம், சமபூமி ஆவாய். விசுவாசத்தோடு சொல்லுங்க. ரொம்ப இடைஞ்சல் பண்ண சொல்லுங்க, வேற போட்டு சொல்லுங்க, நீ பெரிய பர்வதம் தான், ஆனா எங்கள் தேவனுக்கு முன்பாகவும் எங்களுக்கு முன்பாகவும் நீ எம்மாத்திரம். ஆமென், யூ ஆர் நத்திங். சொல்லுங்க பார்க்கலாம், நீ ஒன்றுமே இல்லை. ஏன்னா செருபாபேலுக்கு முன்பாக. இப்ப கேள்வி என்ன தெரியுமா? செருபாபேல் என்னையா அவ்வளவு பெரிய ஆளா? செருபாபேல்னா கத்துற ஊழியக்காரன். செருபாபேல் சபையை கட்டுறவன். செருபாபேல் ஆமென் ஒரு லீடர். செருபாபேல்னா அவ்வளவு பெரிய ஆளாப்பா? இவங்க தாத்தா காலத்துல எல்லாத்தையும் பிடிக்கிட்டு வந்தாங்கன்னு அன்னைக்கு பார்த்தோம். அவ்வளவு பெரிய ஆளா? உண்மையிலே செருபாபேல் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உண்மையிலே செருபாபேல் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. உண்மையிலே ஊழியக்காரர் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. அப்படி சொல்லிருங்க, உண்மையிலே ஊழியக்காரர் அவ்வளவு பெரிய ஆளு கிடையாது. ஆனா செருபாபேல் சாதாரண ஆளுதான். ஆனா அவன் கொண்டு வர காரியம் என்ன? வாசிங்க பார்க்கலாம். செருபாபேல் சாதாரண ஆளுதான். செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். ஊழியக்காரன் சாதாரண ஆளுதான். அவனுக்கு முன்னாடி நீ எப்படி சமபூமி ஆகிறன்னா, அவன் தலைக்கல்லை கொண்டு வருகிறான். இவ்வளோ நேரமும் பார்த்தோம், தலைக்கல் யாரு? இயேசு கிறிஸ்துவை ஒரு தேவ பிள்ளை சுமப்பானால் அவன் சாதாரணமான மனுஷன் தான். ஆனால் அவன் கொண்டு போகிற இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக எத்தனை பெரிய பர்வதங்கள் எழுப்பினாலும் அவைகள் சமபூமி ஆகித்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கண்களுக்கு முன்பாக எத்தனை பெரிய பர்வதங்கள் வந்தாலும் செருபாபேலுக்கு முன்பாக அவன் என்ன செஞ்சாகணும்? திரும்பவும் சொல்றேன், செருபாபேல் சாதாரணமான ஆளுதான். ஆனா செருபாபேல் கொண்டு வர தலைக்கல் இருக்குதே, அது எவன் மேல் விழுமோ நசிக்க போடும். அது மேல் வந்து எவன் விழுதானோ அவனே நொறுங்கி போவான். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது. ஆகையால தான் செருபாபேல் பணத்தை கொண்டு வரவில்லை, பலத்தை கொண்டு வரவில்லை, பராக்கிரமத்தை கொண்டு வரவில்லை. அவன் கொண்டு வருவது தலைக்கல்லை கொண்டு வருகிறான். நான் சொல்றேன், எந்த பிரச்சனைகளையும் சால்வ் பண்றதுக்காக பணத்தை நாடாதீங்க. எந்த பிரச்சனையும் சால்வ் பண்றதுக்காக ஆட்களை தேடி போகாதீங்க. எந்த பிரச்சனையும் சால்வ் பண்றதுக்காக நாட்டாமையை தேடி போக வேண்டாம். ஊர் தலைவரை பார்க்க வேண்டாம். எந்த பிரச்சனையும் சால்வ் பண்றதுக்கு தலைக்கல்லாகிய இயேசுவை கொண்டு போவோம். நீங்கள் செல்லும் வழியிலே எத்தனை பெரிய பர்வதங்களாய் இருந்தாலும் அவைகள் சமபூமியாகும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அந்நிய பாஷைகளோடு அபிஷேகத்தோடு எனக்கு முன்பாக காணப்படுகிற பெரிய பர்வதம், எனக்கு முன்பாக காணப்படுகிற பெரிய மலைகள், எனக்கு முன்பாக காணப்படுகிற பெரிய மனிதர்கள், மற்றவர்களால் மதிக்கப்படுகிற பெரிய தலைவர்கள் இயேசுவுக்கு முன்பாக தலைக்கல்லாகிய ஜீவ கல்லாகிய விலையேறப்பட்ட கல்லாகிய மாளிகையாகிய எங்களுக்கு முன்பாக அவைகள் நொறுங்கி போகும். ஜீவனை கொடுத்து, சுய ரத்தத்தை கொடுத்து, பணத்தை கொடுத்து வாங்கல, ரத்தத்தை கொடுத்து சம்பாதித்த சபை. ஒவ்வொருவரையும் அப்படிதான் சம்பாதிச்சாரு. ஒவ்வொருவரையும் பிசாசு நம்மள ரேட்டு பேசிட்டு இருக்கான். இது என்னுடையவன்னு சொல்றான், நான் வாங்கியாவேன்னு சொல்லி ரத்தத்தை கொடுத்துருவேன், பயந்து போய் கொடுத்துட்றான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பணத்தை கொடுத்தா பணத்தை வாங்கிட்டு வச்சுக்கிடுவான், பொருளை கொடுத்தா பொருளை வாங்கிட்டு வச்சுக்கிடுவான். ஆனா இயேசு எதை கொடுத்தா தெரியுமா? போ அப்படின்னு சொல்லி ரத்தத்தை கொடுத்தாரு. அந்த ரத்தத்தை பார்த்தோன்னு பயந்து போய் அவன் நம்மளை விட்டுட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி ரட்சித்தாரா? சுய ரத்தத்தினால். சுய ரத்தத்தினால் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியவே முடியாது. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை குறித்து எதை கொடுத்து சம்பாதித்தாரா? சுய ரத்தம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், எதை கொடுத்து? நிச்சயம் இருக்குதா? பாஸ்டர் எங்களை கூட்டு வந்தாருன்னு நினைக்காதீங்க. எங்களை யார் அழைச்சிட்டு வந்தா? இயேசு. எங்களை ரட்சித்தது யாரு? இயேசு. எங்களுக்காக ரத்தத்தை சிந்தி கிரயம் கொடுத்தது யாரு? இயேசு கிறிஸ்து. அதனால தான் செருபாபேல் அதையும் இதையும் கொண்டு வரல, தலைக்கல்லாகிய இயேசுவை. சபைக்கு தலைக்கல் யாருதாமா? விசுவாசத்தோடு நான் சொல்றேன், சபைக்கு தலைக்கல் யாருதான்? மூளைக்கு தலைக்கல் யாருதான்? விலையேறப்பட்ட கல் யாருதான்? பரீட்சிக்கப்பட்ட கல் யாருதான்? ஜீவனுள்ள கல் யாருதான்? அவர் மேல கட்டப்பட்டதுனால தான் நாமும் ஜீவனுள்ள மாளிகை இருக்கிறோம். கடைசியாக பார்க்கிறோம், இந்த கல் ராஜ்யங்களை நொறுக்கும். இந்த கல் ராஜ்யங்களை நொறுக்கும். தானியேல் 2ஆம் அதிகாரம் 31 முதல் 35 முடிய எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ராஜாவுக்கு ஒரு பெரிய சொப்பனம் வந்துச்சு. அந்த சொப்பனத்துல அவனுக்கு கலக்கம். யாராவது இந்த சொப்பனத்துக்கு பதில் தாங்கன்னு சொல்லும் போது
தானியேல் வந்து சொல்லுகிறார் இந்த கல்லை குறித்து. அவரும் தீர்க்க தரிசனமாய் பேசியிருக்கிறார். வாசிக்கலாமா? ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். எப்படிப்பட்ட சிலையா? அந்த சிலை எவ்வளவு பயங்கரமா இருந்துச்சா பாருங்க. அது அந்த பெரிய சிலை மிக பிரகாசம் உள்ளதா இருந்தது. அதுக்கப்புறம் அது உமக்கு எதிரே நின்றது. சிலை பார்த்தா ரசிக்கிற மாதிரி இல்ல, அதன் ரூபம் எப்படிப்பட்டதா இருந்துச்சாம். இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த சிலை எதை குறிக்கிறது என்றால் உலகத்தின் ராஜ்யங்கள். எல்லாரும் சொல்லுங்க, என்ன ராஜ்யங்கள்? 1947க்கு முன்னாடி நம்மளை ஆண்டு வைத்திருந்தது எந்த ராஜ்யம்? ஆங்கிலேயருடைய பிரிட்டிஷ் ராஜ்யம். அதற்கு முன்னாடி இருந்த ராஜ்யங்கள் முகலாய ராஜ்யம். இப்படி திரும்பி போனீங்கன்னா ரோம சாம்ராஜ்யம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாபிலோன் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா பாபிலோன் சாம்ராஜ்யம். அதுக்கு முன்னாடி போன அசிரிய சாம்ராஜ்யம். அதுக்கு முன்னாடி போன எகிப்திய சாம்ராஜ்யம். அப்ப உலகத்தை ஆட்டி படைப்பதற்கு சாம்ராஜ்யங்கள் இருக்கிறது. பேரரசுன்னு இப்போ சொல்றோம் இல்லையா? அப்போ இந்த சிலை எதை குறிக்கிறது என்றால் ராஜ்யங்களை குறிக்கிறது. எந்த ராஜ்யம்? தேவ ராஜ்யம் அல்ல. எந்த ராஜ்யம்? உலகத்தின் ராஜ்யங்கள். இப்ப உலகத்தின் ராஜ்யம் என்று சொன்னால் அந்த உலகத்தின் ராஜ்யத்திற்கு யார் அதிபதியா இருப்பா? பதில் சொல்லணும். யாரு? பிசாசானவன். உலகத்தின் அதிபதி உலகத்தின் ராஜ்யங்களுக்கு தலைவனாய் நிறுவனர் போல இருப்பான். அப்ப இந்த சிலை எதை குறிக்கிறது? உலகத்தின் ராஜ்யத்தை. இப்ப தொடர்ந்து வாசிக்கலாம். அதன் ரூபம் பயங்கரமா இருந்தது. அந்த சிலையின் தலை, இப்ப கவனிக்கணும், வர வர தரம் குறைஞ்சுக்கிட்டே வருது. தலை ஆரம்பிக்கிறது பசும்பொன், ஆனா காலை பார்த்து போக 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 குவாலிட்டி ரொம்ப மோசமாகிட்டே போகுது. வாசிங்க பார்க்கலாம். சிலையின் தலை எப்படி இருக்குதான்? பசும்பொன். அடுத்த மார்பு, அதன் புயம் எப்படி இருக்குதான்? வெள்ளியும். அப்புறம் வயிறுக்கு வரும்போது இப்ப வெள்ளியும் மாறிடுச்சு. என்னவா மாறிட்டு? வயிறு தொடை என்னவாய் மாறிட்டு? வெண்கலம். அதனுடைய கால்கள் என்னவா இருக்குதான்? இரும்பு. ஆனா பாதத்துக்கு போகும்போது பாதி இரும்பும் பாதி களிமண்ணும். வரிசைக்க சொல்லுங்க, எங்க ஆரம்பிச்சது? தலை. அத தலை என்னவா இருந்துச்சு? பொன், பசும்பொன். அடுத்த மார்பு புயங்கள்லாம் வெள்ளி, வயிறு தொடையெல்லாம் வெண்கலம், கால்கள் இரும்பு, பாதங்கள் இரும்பும் மண்ணும். இப்போ பலன் கூடிக்கிட்டு வருதா? பலன் குறைஞ்சிட்டு வருதா? தரம் கூடிட்டு வருதா? தரம் குறைஞ்சிட்டு வருதா? மகிமை கூடிட்டு இருக்கா? மகிமை குறைஞ்சிட்டு இருக்கா? உலகத்தினுடைய போக்கும் இப்ப எப்படிதான் போயிட்டு இருக்குது? அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்ப இந்த சிலை எதை குறிக்கிறது என்றால் ஆரம்பத்தில் ஆரம்பித்த எகிப்து ராஜ்யத்திலிருந்து கடைசி நாட்களில் பிசாசானவன் தீவிரமாய் கிரியை செய்கிற இந்த காலம். சபை கூட இன்றைக்கு பாதி இரும்பும் பாதி களிமண்ணும் கலந்த ஒரு நிலைமையில போயிட்டு இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். ஆனா இதற்கு அடுத்த இந்த கல்லாகிய கர்த்தராகிய இயேசுவை சொல்லி குறித்தங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 34ஆம் வசனம். நீர் பார்த்து கொண்டிருக்கும் போது கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது ஏன் அப்படி ஒரு அடமொழி? இயேசு கிறிஸ்துவை கட்டாயப்படுத்தவில்லை. இயேசு கிறிஸ்துவை யாரும் செதுக்கவில்லை. இயேசு கிறிஸ்து கைகளால் பெயர்க்கப்படாத கல். அவர் தாமாகவே மனிதனை தேடி இறங்கி வந்த கல். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாசிக்கலாம். நீ பார்த்து கொண்டிருக்கும் போது கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அடுத்த உள்ள சேர்ந்து வாசிக்கலாம். அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாக்கி அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் இயேசு வருவார். ஆமென். வானங்களில் வருவார், தூதர்களோடு வருவார், பரிசுத்தவான்களோடு வருவார். அன்றைக்கு இந்த உலகத்தில் ராஜ்யங்கள் அத்தனையும் அவருடைய பார்வைக்கு முன்பாக நொறுங்கி போகும். விசுவாசிக்கிறவங்க அன்றைக்கு நான் மத்திய ஆகாயத்தில் இயேசுவை சந்திப்பேன் அப்படி விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. இதற்கு தான் நம்ம ஆயத்தப்படணும். இதற்கு ஆயத்தப்படணும். இது மோதும் போது நம்ம சிலைக்குள்ள இருக்கிறோமா நம்ம கல்லுக்குள்ள இருக்கிறோமான்றது மேட்டர். இது மோதும் போது நம்ம உலகமாகிய சிலைக்குள்ள போய் இருந்தோம்னு சொன்னா எல்லாம் நொறுங்கும் போது நாமும் நொறுக்கப்படுவோம். இது மோதும் போது நாம் தேவனுடைய கல்லாகிய அவருக்குள் இருப்போம் என்றால் மோதி நொறுக்குகிறவர்களே நாம தானே இருப்போம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். எப்படி நடந்துச்சா பாருங்களேன். அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடைக்கவில்லை. உலகத்தின் ராஜ்யத்திற்கு ஒரு முடிவு உண்டு, ஒரு அழிவு உண்டு, ஒரு நாள் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு நிறுத்தப்படும். அதற்கு பிறகு அவைகளுக்கு ஒரு இடமும் கிடைக்காது. வாசிங்க. ஒரு இடமும் கிடைக்காமல் காற்று அவைகளை அடித்துக் கொண்டு போயிற்று. சிலையை நல்லா சொல்லுங்க. சிலையை மோதின கல்லோ என்றார்.
ஒரு பெரிய பர்வதமாகி பூமி எல்லாம் நிரப்பிச்சு ஒரு புதிய வானம் உண்டாயிற்று, ஒரு புதிய பூமி உண்டாயிற்று. பசுவும் கரடியும் கூடி மேய்கிறது, குட்டிகள் ஒருமித்து படுக்கிறது, பாம்பின் புற்றுக்கள் பாலகர்கள் கைகளை விடுகிறார்கள். விஷத்தன்மை நீங்கிற்று, சாபம் நீங்கிற்று, அழுகை நீங்கிற்று. இந்த பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பும் என்று சொல்கிறார். விசுவாசிக்கிறவங்க ரெண்டு கைகளை தட்டி சொல்லுங்க, நான் இருப்பது சிலைக்குள் அல்ல, நான் இருப்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலை கல்லுக்குள்ள. அல்ல கையை தட்டி, அல்ல கையை தட்டி சொல்லுங்க, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மேல் விழுங்குமோ அவனை நசுக்கி போடும். இந்த கல்லுக்கு முன்பாக பெரிய பர்வதங்கள் ஏமாத்திரம், அது சமபூமி ஆகும். இந்த கல் ஆமென் தேவன் உலகத்தின் ராஜ்யங்களை நொறுக்கி அடையாளம் இல்லாமல் ஆக்கி போடும். இப்ப விசுவாசிக்கிறீங்களா? நம்ம சாதாரண இடத்துல இருக்கிறோமா? உணர்த்தப்படுறவங்க மட்டும் சொல்லுங்க, நம்ம எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறோம்? அசைவில்லாத ராஜ்யம். கையை வைத்து சொல்லுங்க, எப்படிப்பட்ட ராஜ்யத்தில் இருக்கிறோம்? அசைவில்லாத ராஜ்யம். உலகத்தின் ராஜ்யங்கள் அசைக்கப்படும், நொறுக்கப்படும், இடம் தெரியாமல் போய்விடும். மனிதர்களுடைய ராஜ்யம் அசைக்கப்படும், நொறுக்கப்படும், இடம் தெரியாமல் போய்விடும். ஆனால் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய மகிமை இதை விட்டு நீங்குவதே இல்லை. ரெண்டு கரங்களை வைத்து அல்லேலூயா சத்தம், அல்லேலூயா அல்லேலூயா. பரத்துக்கு நேர கைகளை உயர்த்த அல்லேலூயா. பாதாளம் நடுங்கத்தக்க ஒரு அல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் அடைக்கப்படும்படியாக ஒரு அல்லேலூயா. அசைக்க முடியாத ஒரு ராஜ்யத்துல கிருபையாய் நம்மையும் கர்த்தர் கொண்டு வந்து ஒரு செங்கலை போல வச்சு கட்டி வச்சிருக்கிறார். தட்டுனா நொறுங்கி பெறுவோம். ஆனா இப்ப அவருடைய ஜீவன் என்னுடைய ஜீவனுக்குள் உண்டானதுனால் அவர் ஜீவனுள்ள கல். இப்பொழுது நான் யாரா மாறிட்டேன்? ஜீவனுள்ள. எல்லாரும் எழுந்திருப்போம், ஜெபம் பண்ணலாம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை ராஜ்யங்களை கடந்து வந்த சபை தெரியுமா? எத்தனை பேரரசர்கள் எல்லாம் வெட்கப்படுத்திட்டு வந்த சபை தெரியுமா? இதை மேற்கொள்ள எவனுக்கும் அதிகாரம் இல்லை. பரீட்சிக்கப்பட்ட கல்லே, வெளியேறப்பட்ட கல்லே, மூளை கல்லே, தலை கல்லே, உண்மையில் எங்களை கட்டி எழுப்புகிறீர். இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கைகளையும் கட்டி எழுப்புகிறீர். ஒவ்வொரு குடும்பத்தையும் கட்டி எழுப்புகிறீர். செய்கிற தொழில்களை கட்டி எழுப்புகிறீர். கொடுத்த பிள்ளைகள் வாழ்க்கைகளை கட்டி எழுப்புகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலைகளும் ஆண்டவரே அதை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடு, உம்முடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உலகத்தில் உடைய வல்லரசுகள் எல்லாம் ஆண்டவரே மறைந்து போயின. சில வருஷங்களாக இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களையும் முஸ்லிம்களையும் இல்லாம ஆக்கி விடுவேன். கடலுக்கு புறம்பே வெளியே நாங்கள் அவ்வளவையும் கொன்று குவித்து விடுவோம் என்று சவால் விட்டவர்களை காணும் உலகம் உம்முடைய பிள்ளைகளை அற்பமாய் எண்ணலாம். நீர் கனமாய் எண்ணுகிறீர். நீர் கனப்படுத்துகிற தெய்வம். ஆமான் மொர்தெகாயை அற்பமாக எண்ணினான், யூத ஜனங்களை அற்பமாக எண்ணினான். தேவாதி தேவனே, யூதருக்கு வெளிச்சம் சகாயம் உண்டானது. உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒரு பொழுதும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் அல்ல. ஊழியம் உம்முடையது. ஒவ்வொரு பிள்ளைகள், ஒவ்வொரு குடும்பங்களும் உம்முடையது. ஒருவருக்கும் தீங்கு வரக்கூடாது. சாட்சிகளாய் வாழட்டும், சத்தியத்தை தூண்களாய் வாழட்டும், பரிசுத்தமாய் வாழட்டும். இந்த வாரத்தில் பிள்ளைகள் செய்ய போற வேலைகளை ஆசீர்வதியும். எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்து உம்முடைய கிருபையும் சமாதானம் ஆசீர்வாதம் இவர்கள் மேல் நிறைவாய் உண்டாவதாக. தூர தேசத்தில், தூர இடத்துல இருக்கிற எல்லா குடும்பங்களையும் நினைக்கிறோம். யாவர் மேலும் உம்முடைய கரம் படுவதாக ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.